ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ. மேஷம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அதிக செலவுகளும் கால வரையங்களையும் செய்ய நேரிடும். குழந்தைகளுக்காக நீங்கள் செலவுகளையும் கால வரையங்களையும் செய்ய நேரிடும். உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் இன்று வெற்றியை தரும். பெண்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் உங்கள் விஷயங்கள் அவர்கள் தலையிடுவதை தவிர்க்கவும். நண்பர்கள் உறவினர்கள் போல் உங்களுக்கு உதவி புரிவார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவசரமாக பதட்டமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வேலையை செய்ய வைக்கும். அதனால் பணிச்சுமை கூடி மன அழுத்தங்கள் உண்டாகும். ஆகவே எந்த வேலையும் நிதானமாக செய்வது நல்லது. பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான விவகாரத்தில் முடிவெடுப்பதில் தடிமாற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். ரிஷபம், உங்கள் பேச்சுக்களை குழந்தைகள் கேட்பார்கள். பணப்பழக்கம் அதிகரிக்கும். பணவரவு உண்டாகும். சகோதரனது கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசு இனங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றிகளை பெறுவீர்கள். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து போகும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் விஷயத்தில் பதற்றப்படாமல் நீங்கள் அவர்களை அணுகுவது நல்லது. அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலில் பிறமொழி பேசுபவர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே. உடல்நிலையில் இருந்த சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் மறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிதுனம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில மாற்றங்கள் எல்லாம் தடை தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கான தன்னம்பிக்கை பிறக்கும். உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பதால் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கூடும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். சகோதரர் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவினர்களிடம் ஆக்ரோஷமாகவோ உணர்ச்சி வசப்படவோ வேண்டாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிகாரிகள் பிறமொழி பேசுபவர்களாக இருந்தால் ஆதரவாக இருப்பார்கள். இல்லவெனில் உங்களுடைய அதிகாரிகள் வேற்றுமொழி மாநிலத்திற்கு மாற்றப்படுவார்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். கடகம், குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். பேச்சில் தரம் தாழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் வருவதால் அதை தவிர்க்கவும். அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சகோதரர் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சில அலைச்சல்களையும் கால விரயத்தையும் பண விரயத்தையும் சந்திக்க நேரிடும். அதிகாரிகளுடைய மனமாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வேற்றுமொழி பேசுபவர்கள் சில பிரச்சனைகள் உருவாகலாம். பயணங்களை இன்று தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பார்கள். இன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்மம், முதலில் உங்களுக்கு உங்கள் மேல் தன்னம்பிக்கை வேண்டும். மனம் தனிமையை நாடாமல் எல்லோருடன் சேர்ந்து பழகினால் அந்த விரக்தி மனப்பான்மையை நீங்கள் விரட்டி அடிக்கலாம். குடும்பத்தில் ஆக்ரோஷமாக பேசுவது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் நிதானமாக பேசுவது செய்வது எல்லாம் நன்மையை தரும்.
வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும். அவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கும். தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்வதற்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பெண்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்பும் தருவார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் அலைச்சல்களை தருவதால் அதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது என்பதால் அதை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். கன்னி. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தாலே நீங்கள் இன்றைய நாளை எளிதில் கடந்து செல்லலாம். தேவையற்ற சிந்தனைகள் மனம் அழுத்தத்தை குறைப்பதற்கு இறை வழிபாடு உதவி செய்யும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். நண்பர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நீங்கள் ஏற்படும் சரிவுகளை சரி செய்வதற்கு அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்களால் பணிச்சுமை கூடலாம். குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரும். நண்பர்கள் செயல்பாடு திருப்தியை தரும். சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதைவிட உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அவருடைய குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதால் நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுதல் இன்று அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். துலாம். இன்று உங்களுடைய நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய உழைப்புக்கு உறுதுணையாக இருக்கும். அதை உங்கள் பணிச்சுமையை குறைக்க உதவும். இருந்தாலும் നിങ്ങൾക്ക് வேலையிலேயே என்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட இன்றைக்கு கம்மியான வேலைப்பளுதான் இருக்கும். அதனால் அப்படி இருப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேற்றுமொழி பேசுவது உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும். பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே அவர்களுக்கு பகுதி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண்சிகப்பு நிறம். விருச்சிகம். தொழிலில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கொண்டு இருப்பது தான். அதை நீங்கள் சரியாக நிலைநிறுத்தி ஃபோக்கஸ் செய்தால் நன்றாக இருக்கும். வேற்றுமொழி பேசுபவர்களின் திறமைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். உங்களுடைய திறமைகள் வேற்றுமொழி பேசுபவர்களால் அங்கீகரிக்கப்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு செல்வாக்கு உயர உதவி புரிவார்கள். தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே. சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணை உங்களுக்கு சில கருத்து வேறுபாடான செயல்களை செயல்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது இன்றைய நாளின் அவசியமாகும். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய செல்வாக்கு சில சரிவுகளை சந்தித்து சரி செய்யப்படும். உங்கள் முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் வேற்றுமொழி பேசுவது உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் திறமைகள் தொழிலில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கத்தை சரி செய்யும். குழந்தைகள், பெண்கள் உங்களோட அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள். அதுவும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பெயரையும் மதிப்பையும் பெற்றுத் தருவார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று அதை தவிர்க்கும். அதிகாரிகள் கடுபிடிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அவர்களை உங்கள் பின் வரவழைப்பி உங்கள் சொல்படி கேட்க வைப்பீர்கள். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். அவருடைய செயல்கள் திருப்தி தராத நிலையில் இந்த பிரச்சனைகள் வரும். ஆகவே அவருடன் பேச்சை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாளை நீங்கள் எளிதில் கடந்து செல்வீர்கள். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகரம்.
இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாத்திற்கும் விமர்சனங்களும் வீண்பலிகளும் வந்து சேரும். இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய கடின உழைப்பாலும் உங்களுடைய பணபலத்தாலும் அதையெல்லாம் சரி செய்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடுகளை தவிர்க்கவும். உங்களுடைய முயற்சிக்கு மாற்றங்களுக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளால் சில பணிச்சுமைகள் கூடும். பெண் ஊழியர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு ஆறுதலாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்லவும். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. கும்பம். இன்றைக்கி நீங்கள் தான் அமோகமாக இருக்க போகிறீங்க, அதிர்ஷ்டகரமாக இருக்க போகிறீங்க, பாக்கியகரமாக இருக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு நடக்க போகிறாங்க. இதை விட பெரும்பாக்கியம் வேறு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வாக்கு வலிமை வெற்றி பெறும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. பெண்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நன்றாக அபரிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமோகமாகவும் இருக்குது. அதிகாரிகளின் கடுபிடிகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மீனம். முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நீங்கள் செய்கிற சரிய காரியங்கள்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க சொல்லி தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. நீங்கள் செய்கிறது கரெக்டாக இருந்தால் அடுத்தவங்க சொன்னாங்கன்னா சொல்லாட்டி என்ன, நீங்கள் மாதிரி செஞ்சுட்டே இருக்கலாம். அதனால் முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அப்போ தான் உங்களுடைய பணிச்சுமைகள்லாம் குறையும். அடுத்தவங்க சொல்லி நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய திறமைகள் மதிக்கப்படும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் காணலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி புரிவார்கள். வேலைப்பளு குறையும். அதுக்கு நீங்கள் மனம் தெளிவாகவும் திடமாகவும் இருந்தால் போதும். வாழ்க்கை துணையோடு உணர்ச்சி பசுவோடவோ வாக்குவாதம் செய்வதையோ தவிர்த்தால் இந்த நாள் நன்றாக இருக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் இனிய நாளாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை வாழ்த்தி வைப்பாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.